So the next measuring and testing instrument after CRO is multimeter. Multimeter, simplest basic arrangement as given in the book. It is fine enough, good enough, better, நல்ல விஷயம். இப்போ பார்க்கலாம், இதில் முக்கியமானது நீ பார்க்க வேண்டியது என்னென்னா, see, this is the place where voltages is measured using these resistors. This is the place where current is measured using these resistors. So R1, R2, R3, R4 வச்சுட்டு நம்ம வோல்டேஜ் எப்படி மெஷர் பண்ண போகிறோம், R1 dash, R2 dash, R3 dash வச்சுட்டு கரண்ட் எப்படி மெஷர் பண்ண போகிறோம். மெஷர் பண்ணுறதுக்கு யார் வேணும், ஒரு மீட்டர் வேணும் இல்லை, அது என்ன மீட்டர், கேல்வனாமீட்டர். திஸ் இஸ் கால்டு மூவிங் காயில் கேல்வனாமீட்டர், எம்சிஜின்னு சொல்லுவாங்க. மூவிங் காயில் கேல்வனாமீட்டர் நம்ம படித்தோம், எலக்ட்ரிசிட்டியில் படித்தோம். அந்த மூவிங் காயில் கேல்வனாமீட்டர் தான் இங்கே இருக்க போகுது. ஸோ இட் வில் ஹேவ் மூவிங் காயில் கேல்வனாமீட்டருக்கு என்ன இருக்கணும், மெயினாக ரெண்டு விஷயம் இருக்கணும். ஒன்று அதனுடைய ரெசிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்கும், ஜின்னு ஒன்று இருக்கும். அதனுடைய மேக்ஸிமம் கரண்ட் இட் கேன் வித் ஸ்டாண்ட், இட் இஸ் மேக்ஸிமம் ஸ்கேல் ரீடிங்க்கு என்ன கரண்ட் அப்படிங்கிறது ஐஜின்னு சொல்லுவோம். இது ரெண்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த கேல்வனாமீட்டருடைய ஐடியா கொடுத்துருந்தா தான் நம்ம இதை டிசைன் பண்ண முடியும். ஸோ இந்த ரேஞ்சில் கரண்ட்டை மெஷர் பண்ணுவோம், இந்த ஸ்டேஜில் கரண்ட்டை மெஷர் பண்ண போகிறோம், இதை வோல்டேஜ் மெஷர் பண்ண போகிறோம். இங்கே இருக்கு இல்லையா R6, R5, R6 யூசிங் திஸ் பேட்டரிஸ் கனெக்ஷன், இங்கே ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ண போகிறோம். அப்போ மல்டிமீட்டருடைய ரோல் என்ன, கரண்ட், வோல்டேஜ் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு ஓம் இல்லையா, ஆம்பியர், வோல்டேஜ், ஓம், ஏஓ மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பேசிக் மெஷர்மெண்ட் ஆஃப் கரண்ட், வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸ். கரண்ட் அண்ட் வோல்டேஜ் வரும்போது ஏசியும் மெஷர் பண்ணணும், டிசியும் மெஷர் பண்ணணும். அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கும் இங்கே, யூசிங் அ ஸ்மால் டயோட் ப்ரொவிஷன் வச்சுட்டு ஏசி டிசி ரெண்டுத்தையுமே மெஷர் பண்ணுவாங்க. S2ங்கிறது ஒரு சுவிட்சு, S1ங்கிறது ஒரு சுவிட்சு. எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு மினிமமாக நான் சொல்லி தர போகிறேன் இந்த இடத்துல ஆப்ரேஷன். சி, திஸ் இஸ் அ பேசிக் டிசைன் ஆஃப் மல்டிமீட்டர். அப்பார்ட் ஃப்ரம் த 3 கரண்ட், வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ், இப்போ தி மாடர்ன் மல்டிமீட்டர்ஸ் கேன் மெஷர் ஃப்ரீக்வன்சி, capacitor, temperature, etc. Right? All these and different ranges. Current நான் ஒரு 3 ரேஞ்சாக வச்சுருக்கேன், வோல்டேஜுக்கு ஒரு 4 ரேஞ்ச் காமிச்சிருக்கேன், ரெசிஸ்டன்ஸ்க்கு ஒரு 2 ரேஞ்ச் தான் காமிச்சிருக்கேன். ஸோ வேரியஸ் ரேஞ்சஸ். கரண்ட் as low as 1 microampere AC and DC, as large as 10 ampere. 1 microampere 10 ampere வரைக்கும் ரேஞ்ச் மெஷர் பண்ணலாம். வோல்டேஜ் ஒன்ஸ் அகைன் ஃபியூ மில்லி வோல்ட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 1000 வோல்ட்ஸ் வரைக்கும் மெஷர் பண்ணலாம். ரேஞ்ச் மெஷர் பண்ணுறது, டெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ரெசிஸ்டர்ஸ் ஆஃப்கோர்ஸ் வெரி லோ ரெசிஸ்டர்ஸ்லேருந்து நம்ம மெக்ஓம் வரைக்கும் மெஷர் பண்ணலாம். ஸோ அதில் பேசிக் சர்க்கியூட் மட்டும் வரைஞ்சிருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இந்த சுவிட்சில் தான் நம்ம இந்த சுவிட்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, இங்கே தான் இந்த நம்ம எக்ஸ்டர்னல் எதை மெஷர் பண்ண போகிறோமோ அல்லது எதை டெஸ்ட் பண்ண போகிறோமோ அந்த கனெக்ஷன் இங்கே கொடுப்போம். அது டிசியாக இருந்தால் அந்த சுவிட்ச் இங்கே போயிடும் டைரெக்டாக, ஏசியாக இருந்தால் அது இங்கே வந்து வரும். ரைட்? ஸோ இப்போ டிசி மெஷர்மெண்ட்டுன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஏசி மெஷர்மெண்ட்டுக்கும் அதே தான். சப்போஸ் ஐ வாண்ட் டு மெஷர் வோல்டேஜ், ஸோ ஹவு டு ஹாவ் திஸ் கேல்வனாமீட்டர் டு மெஷர் வோல்டேஜ். வோல்டேஜுங்கிறது இந்த ரெசிஸ்டர்ஸு இந்த ரேஞ்சில். அப்போது இது முதல்ல இன்புட்டில் கொடுத்துருவேன், டிசியா ஏசியான்னு இங்கே இந்த சுவிட்சை செலக்ட் பண்ணிப்பேன். அப்புறம் இந்த சுவிட்சை வந்து எந்த ரேஞ்சுக்கு வேணுமோ அந்த ரேஞ்சுக்கு மாட்டிக்கலாம். அதாவது இங்கேருந்து 10 வோல்ட் ரேஞ்சில் மெஷர் பண்ணுறதா இருந்தால் மேக்ஸிமம் 10 மெஷர் பண்ணணும்னு அர்த்தம். 10 வோல்ட்னா அடுத்து 3, 1, 0.1 ஏதோ ஒன்றுத்தில் தான் வைப்போம். புரியுறதா? யூஸ்வலி தி ரேஞ்சஸ் ஆர் சம்திங் லைக் இந்த ரேஞ்சில் இருக்கலாம். நம்ம டிசைன் பண்ணும்போது 0.1, 2, 20 அந்த மாதிரி ரேஞ்சிலையும் போகலாம். சும்மா டிப்பிக்கல் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு இருக்கேன் நான். ஹவு டு நவ் measure this rather use this galvanometer to measure voltages னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டைப்பாக வோல்டேஜ் எடுத்துக்கிறேன், அப்புறம் கரண்ட்டுக்கு நான் போகிறேன். how to measure voltages. A galvanometer always connected in series with a resistor R to measure voltage. This R will be a very large resistor, large resistance இருக்கும், large value, so that இப்போ நம்ம ஒரு கரண்ட் ஐங்கிற கரண்ட்டு என்ட்ரு ஆகணும்னா இது கேல்வனாமீட்டர் வழியாக போகணும். அப்போ கேல்வனாமீட்டரோட மேக்ஸிமம் கரண்ட் என்னது, ஐஜி தான். அப்போ the same ஐஜி கரண்ட் flows through galvanometer and the resistor in series. அப்போ நான் என்ன பண்ண போகிறோம், S1 எடுத்து இங்கே நான் கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கணும். வோல்டேஜ் பண்ணும்போது அப்போ என்ன ஆகும், இங்கே அப்ளை பண்ண டிசி
இங்கே அப்ளை பண்ண டிசி கரண்ட் வில் ஃப்ளோ இங்கெல்லாம் போகாது, ஏன்னா இதில் ஓப்பனாக இருக்கு பாரு, இதுக்குள்ளெல்லாம் போகாது, நேராக கேல்வனாமீட்டர் வழியாக வந்து இது இங்கே கனெக்ட் பண்ணிடுவேன் இல்லையா, இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக மூவ் ஆகி இப்படி வந்து இங்கே வரும். இந்த சர்க்யூட் எப்படி கம்ப்ளீட் ஆகிறது புரிஞ்சுதா? ஸோ இட் வில் டேக் த்ரூ ஆல் தீஸ் 4 ரெசிஸ்டர்ஸ் ஃபார் திஸ் 10 na 3 na it will pass through only these 3 resistors, 1 na 2 resistors etc. So the circuit is connected with G and the R in series. Theriyarda? So the current that maximum it can withstand is the galvanometer current. So current as well as resistance of the galvanometer is given known. இப்போ அதை வச்சுட்டு இப்போ சிம்பிள் ஓம்ஸ் லா அல்லது கிர்ஷாஃப் லா வச்சுட்டு நம்ம இதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம், எப்படி வோல்டேஜை மெஷர் பண்ணுறதுக்கு டிசைன் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஸோ திஸ் ஐஜி கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ போத் G as well as resistance. G is the resistance of galvanometer and R is the resistance comes in series. So this is the current into resistance. Ohm's law gives you the voltage. நம்ம desired voltage maximum 10 வோல்ட்டுக்கு நான் இப்போ டிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னு அசியூம் பண்ணிட்டா 10 வோல்ட்டுக்கு நான் அசியூம் பண்ண போகிறேன்னா V வந்து நான் என்ன பண்ணிக்கணும் 10 வோல்ட்டுன்னு எடுத்துக்கணும். IG is given. Assume that IG is given as 1 milliampere for the maximum scale. Maximum scale 1 milliampere assume பண்ணிக்கலாம். G usually ஒரு 30 ohm 40 ohm உங்கள் புக்கில் கொடுத்துருக்க 100 ohm எடுத்துக்கிறேன். The resistance of the galvanometer புக்கில் 100 கொடுத்துருக்கு, அதையே வச்சுக்கிறேன். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், வாட் இஸ் த R that you should have to measure a maximum of 10 வோல்ட்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து R is equal to V by IG. ஸோ ஐஜி மேலே அமைச்சிடுறேன் மைனஸ் ஜி. ஸோ விங்கிறது என்ன, எந்த ரேஞ்ச் வேணுமோ அந்த ரேஞ்சு. இப்போ 10 வோல்ட் ரேஞ்சாக மேக்ஸிமம் 10 வோல்ட்டுக்கு என்ன ரெசிஸ்டன்ஸு கனெக்ட் ஆகிருக்கணும் சீரீஸாக. ஸோ லெட் அஸ் அஸ்யூம் தட் வி இஸ் ஈக்குவல் டு 10 வோல்ட்னு எடுத்துக்கலாம். ஐஜி எவ்வளவு 1 மில்லி ஆம்பியர்னு சொன்னேன். ஸோ திஸ் இஸ் வி பை ஐஜி மைனஸ் 100 ஓம். ஸோ 10 by 10 power minus 3 goes up, 10 power 4 ஆகிடும். 10 power 4னா 10,000, 10,000 100 போச்சுன்னா 9,900 ஓம். ஸோ இந்த ரேஞ்சில் இந்த 4 ரெசிஸ்டன்ஸ் சேர்ந்து 9,900 ஓம் இருந்ததுன்னா இட் வில் மெஷர் மேக்ஸிமம் ஆஃப் 10 வோல்ட் ரேஞ்ச். எப்படின்னு புரியுறதா? ஸோ வி ஷுட் டிசைன் திஸ் ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ் வித் galvanometer to be so much for from this switch when this is switch selected. Suppose I want to measure 1 volt. அப்போ 1 வோல்ட்டுக்கு இந்த 2 ரெசிஸ்டர்ஸ் மட்டும் தானே ஆக்ட் ஆக போகிறது. அப்போ இதனுடைய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும், இது வந்து 10 வோல்ட்டுக்கு நான் எடுத்துட்டேன். 1 வோல்ட்டுக்கு வரணும்னா அப்போ நான் என்ன பண்ணணும், R1 is equal to 1 வோல்ட்டுக்கு 1 வோல்ட், V is 1 வோல்ட். அதே 10 power minus 3 தான், IG மாறாது, இதுவும் மாறாது 100. ஸோ 10 power minus 3 goes up, 10 power 3 1000 minus 100 is 900 ohm. அப்போ இது these two together should give you 900 ohm. அப்போ இதுதான் டிசைனிங்கிறது. R2 R4 எப்படி செலக்ட் பண்ணுவோம், 0.1க்கு வச்சு செலக்ட் பண்ணுவோம். 0.1க்கு என்ன வரணும், அப்போ 0.1க்கு 0.1 by 10 power minus 3 minus 100 வந்ததுன்னா 10 power minus 3 அப் போனால் 10 power 3 0.1 போச்சுன்னா 100. இது என்ன ஆகிடும், இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் இதுக்கு நான் 100ன்னு எடுத்துட்டுது, இது 100ன்னு எடுத்துட்டதால 0ன்னு வந்துருக்கு. ஆர் யூ ஃபாலோயிங்? திஸ் இஸ் ஹவு மச், 10 power 2 ஆகிடும். 10 power 2 100 இது 100ன்னு வந்துருக்கு. இதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. இந்த இடத்துல R4 100னா இப்போ 0ன்னா தேவையில்லைன்னு அர்த்தம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. தேவையில்லைன்னா அது இந்த பர்டிகுலர் galvanometer அது தேவையில்லை, அது 100 ஓம் இது ஆஃபர் பண்ணுறது அதுவே போதுமானதுன்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி செலக்ட் அண்ட் டிசைன் த மல்டிமீட்டர் டு மெஷர் தி வோல்டேஜ். ஸோ galvanometer converted into voltmeter by means of a series resistor அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்தது மெஷர்மெண்ட் நம்ம இது முடிச்சிட்டோம். கரண்ட் மெஷர்மெண்ட்டுக்கு போகலாம். கரண்ட் மெஷர்மெண்ட்டுக்கு வரும்பொழுது galvanometer is converted into ammeter. galvanometer is converted into ammeter. அப்போ அதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம இந்த சுவிட்ச் எடுத்து இந்த பக்கம் கொடுக்கணும். அப்போ இது என்ன ஆகுது, when I connect this to this various positions one at a time ஞாபகம் வச்சுக்கணும். one at a time நீங்கள் கனெக்ட் பண்ணோன்னே இந்த பர்டிகுலர் ரெசிஸ்டர் comes in parallel to G. ஸோ இந்த கரண்ட் இங்கேயும் போகும், G வழியாகவும் போகும், அப்புறம் இது வழியாக வந்து இது கனெக்ட் ஆகணும். இது வந்து
திருப்பியும் once again it comes back to the negative side. So அந்த switch வந்து இங்கேயும் கனெக்ட் பண்ணி கொடுக்கும். இது ரெண்டுத்தையுமே ஜாயின் பண்ணி விடும். So one at a time பண்ணலாம், right? So the G galvanometer is connected in parallel, comes in parallel with the resistor here. தெரியுதா? This is the total current I, whereas the galvanometer can withstand a current of Ig. கொஞ்சம் நான் பெருசாக வரைகிறேன், சின்னதாக வரைஞ்சிட்டேன். Let me draw a bigger picture for the conversion of the measurement of current. So the galvanometer exists here, and a parallel resistor is shunt resistance nu peru, shunting nu peru. Idukku R dash nu vechikalam, indha edathila R dash nu mention pannadala shunt resistance peru. Shunting na parallel resistor nu peru is connected. We are going to calculate what is the value of R dash here. So I will assume a current I coming here, out of which Ig idu veliya poidum, I dash idu veliya varum. Once again idu vandittu, then you will get I outside, right? So I inside varumbodhu I varum, current measure பண்றதுக்கு அதுல இது வழியா I dash போகும், இது வழியா Ig வரும், ரெண்டு இங்க வந்து சேர்ந்துட்டு it will come back here. Now you see what is the Ohm's law, Kirchhoff's law என்ன யூஸ் பண்ணோம்? இது Ig maximum. அப்போ இந்த maximum current measure பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். Let us assume 0.1 ampere measure பண்றதுக்கு எவ்வளவு resistance வேணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல ஈக்குவேஷன் எழுதிக்கலாமா? இது என்னது? Ig versus G ங்கிறது என்ன? Voltage drop across galvanometer. G is the resistance of the galvanometer. The same voltage is applied across R dash also. So it is equal to I dash R dash. Right? This is first equation. The other equation is total current I is split into the two. Appo I becomes Ig plus I dash. This is Kirchhoff உடைய current law na split ஆகுது இல்லையா, அதை வச்சு எழுதினது. So I is equal to Ig plus I dash. இதில் அப்போ therefore I dash is equal to I minus Ig இதில் இருந்து வரும் இல்லையா, அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். So Ig G is equal to I dash R dash ல I dash is I minus Ig times R dash. So நம்ம aim என்ன? R dash எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறது தான். So this gives you the value of R dash as Ig by over I minus Ig times G. Ig divided by I minus Ig times the G, the galvanometer resistor. So this is the expression we should use to choose the resistance values for the measurement of current using the multimeter. So here the galvanometer is converted to ammeter to measure the current. So for example, we take 0.1 ampere as the example, which means I is equal to 0.1 ampere. So 0.1 ampere na 100 இது ஒரு சின்ன சிக்கல் வருதா, ஏன்னா 100 minus 100 ஆயிடும். ஸோ இது 100 சும்மா 1 மில்லி, ரைட், கரெக்டாக 100 மில்லி ஆம்பியர். ஓகே, திஸ் இஸ் ஃபைன். 0.1 ஆம்பியர்னு எவ்வளவு? 100 மில்லி ஆம்பியர். ஸோ Ig என்னது நமக்கு தெரியும், 1 மில்லி ஆம்பியர் எடுத்துட்டு இருக்கோம். அப்போ G எவ்வளவு? 100 ohm. Substituting, we find R dash is equal to 1 milli ampere 10 power minus 3 divided by 100 milliampere minus 1 milliampere, right? 10 power minus 3 common will times G. G is 100 ohm. So இது தெரிஞ்சதா எப்படி வந்ததுன்னு? Ig divided by I minus Ig. So 10 power minus 3 goes off. This is 100 minus 1 is 99. So this value becomes 100 by 99 ohm as the resistance for this. இப்போ இதுக்கு இப்போ R1 dash, இது வந்து R1 dash will be 100 by 99 வரும். தெரியுதா? Same way 1 ampere வேணும்னா this should be 1 ampere. 1 ampere na 1000 milliampere. இப்போ 1000 minus 1 வரும் கீழே. இது மட்டும் தான் மாறி இருக்கும். 1000 ஏன்னா மில்லி ஆம்பியர் மாற்றிக்கிறோம்னா இது மில்லி ஆம்பியர்ல இருக்கு, இந்த மில்லி ஆம்பியர் தான் கேன்சல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்போ 1000 மில்லி ஆம்பியர்னு 1 ஆம்பியரை மாற்றிக்கணும். அப்போ 1000 minus 1 is 999. அப்போ the resistance required will be 100 by 999 ஆயிடும். So that will be the resistance here. So as you measure more higher and higher current, the resistance in parallel should be lower and lower. புரியுறதா?
approximately இது எவ்வளவு வரும் 100 by 1000 வரும் 0.1 ohm approximately. Previously it was 1 ohm, இப்போ இது 0.1 ohm. அடுத்தது இந்த ரேஞ்சுக்கு போனோம்னா actually 0.01 ohm. So as you increase the range of the current that is to be measured, the resistance value also keeps increasing. So this is how the measurement of current goes. Next we'll have to think of how to use the same galvanometer, same multimeter arrangement to measure the resistor, right? I'll just write the final expression alone here. இதுக்கு எழுதின மாதிரி, so R dash will be Ig by I minus Ig times the resistance of the galvanometer G. This is the expression to be used. Now let us go to இது முடிச்சாச்சு, current முடிச்சாச்சு, volt முடிச்சாச்சு. We'll go to the measurement of resistance, that is ohm meter, ohm ohm meter. So galvanometer நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்க போறோமோ ohm meter யூஸ் பண்ண போறோம் resistance மெஷர் பண்றதுக்கு. அதுக்கு எப்படி கனெக்ஷன் எப்படி இருக்கு, இந்த இடத்துல இந்த கனெக்ஷன் யூஸ் பண்ண போறோம். What is that connection? Here is the place where you going to connect the switch la dane the resistance connect பண்ண போறேன். That is coming into the picture along with the battery and the resistor. So there is a battery and the battery அப்படியே அந்த switch வழியா galvanometer க்கு connect ஆயிடும், and there is a resistor in series. Either one of these resistors and the battery வரும் galvanometer க்கு. இந்த switch இப்படி connect ஆகும். இது current னா இந்த பக்கம், voltage னா இந்த பக்கம், resistance னா S1 will connect here. So இங்க இருந்து அது போய் galvanometer வழியா வந்து battery வழியா வந்து இங்க வந்து சேர்ந்துரும். புரியுதா? So this terminal is these two terminals. உங்க புக்ல கொடுத்திருக்காதே T1 T2 னு நான் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன், right? This resistance will be, so battery ஓட voltage ஒன்னு, இந்த battery ஓட voltage நம்ம ஏதாவது செலக்ட் பண்ணிக்கணும். உங்க புக்ல கொடுத்திருக்க மாதிரி 1 volt நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். 1 volt the battery இங்க செலக்ட் பண்ணிக்கிறேன். இதனுடைய சிம்பல் E ன்னு எடுத்துக்கலாம். E is equal to 1 volt. இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்னன்னு செலக்ட் பண்றது தான் நம்ம வேலை. எப்படி வோல்ட் மீட்டருக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூஸ் என்ன வருது, ஆம்மீட்டருக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூஸ் என்ன வரணும். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூஸ் along with the battery is used to measure the resistance. ஓம் மீட்டரை இதை யூஸ் பண்ண போறோம் இப்போ. அப்போ இந்த சுவிட்சுங்கிறது இப்போ என்ன ஆகும், இங்க கனெக்ட் ஆகும், தெரியுறதா? இங்க கனெக்ட் ஆகும். ஸோ தட் இங்க கனெக்ட் பண்றது இது galvanometer வழியா வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா இந்த ஒன் ஆஃப் த பேட்டரிஸ் வழியா வந்து இப்படி கனெக்ட் ஆகுது. ஸோ இங்க நம்ம கனெக்ட் பண்றது ரெசிஸ்டன்ஸ் galvanometer பேட்டரி வழியா சீரீஸ்ல வரப்போகுது, தெரிஞ்சுதா? ஸோ திஸ் இஸ் ஹவ் தி அரேஞ்ச்மெண்ட் in the meter inside is simplified in this picture. Suppose I say I have a resistance of 1000 ohm totally connected, gives rise to full scale deflection of 1 milliampere. Full scale deflection வந்ததுன்னா 1 milliampere. அப்போ நான் என்ன பண்ணுவேன், கேலிப்ரேட் பண்ணிப்பேன். ஃபுல் ஸ்கேல் இந்த ரேஞ்சில் வந்ததுன்னா அது 1 milliampere 1000 ohm கனெக்டட் ஆயிருக்குன்னு அர்த்தம் டோட்டலா. இப்போ நான் வந்து அப்போ பாதி ஸ்கேல் காமிச்சது வச்சுக்கோ. பாதி ஸ்கேல்னா என்ன அர்த்தம், 0.5 தானே மில்லியாம்பியர். ஸோ 0.5 மில்லியாம்பியர் வரணும்னா இது எவ்வளவு உங்களுக்கு ரிடியூஸ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ மேக்ஸிமம் 1 milliampere உங்கள் புக்கில் கொடுத்துருக்க அதே நான் வேல்யூ எடுத்துக்கிறேன். He says the full scale deflection with the total resistance in the circuit is 1000. It will show full scale deflection எவ்வளவு இதுக்கு 1 milliampere. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், அந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்கேல் அங்கே 1 இப்போ இந்த galvanometerல ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கும் 1 milliampere. இது வந்து வோல்டேஜ் கரண்ட்டுக்கெல்லாம் இங்கே 0 இருக்கும், ரெசிஸ்டன்ஸ்க்கு மட்டும் வோல்டேஜ் கரண்ட்டுக்கெல்லாம் இங்கே 0 இருக்கும், ஏக்கும் வீக்கும். வேற ஓமுக்கு மட்டும் மேக்ஸிமம் ஸ்கேல் தான் 0ல இருக்கும். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் 0வா இருந்தால் மேக்ஸிமம் தானே, கரண்ட் மேக்ஸிமம் ஆயிருக்கும் இந்த galvanometerல. ஸோ ரிமெம்பர், உங்களுடைய மல்டிமீட்டர்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கரண்ட்டுக்கும் வோல்ட்டுக்கும் 0 இருந்ததுன்னா ரைட் மோஸ்ட் மேக்ஸிமம் போகும். வேற ஓம் மீட்டர் வரும்போது ரைட் மோஸ்ட் மேக்ஸிமம் கரண்ட் இருக்கும்போது தான் 0ன்னு காமிக்கும். ஸோ இது இப்படி வரும் இப்போ உங்களுடைய. ஸோ தட் இஸ் வாட் இந்த புக்கில் சொல்லியிருக்கிறது. அர்த்தம் புரிஞ்சுக்கணும் நீ. இது புரியுறதா இப்போ? ஏன்னா when the resistance is least, it will show the maximum current. So galvanometer வந்து maximum deflection காமிச்சிட்டு இருக்கும். Whereas
voltage and ammeter are 0, it will show the leftல காமிச்சிட்டு இருக்கோம். whereas ammeterக்கு மட்டும் இது என்ன 0ங்கிறது என்ன ரைட்ல இருக்கும், ரைட் மோஸ்ட் மேக்ஸிமம் கரண்ட்ல இருக்கும். அதான் அதோட மீனிங். the full scale deflection total resistance in the circuit is 1000 ohm னு சொன்னதோட அர்த்தம் புரியுதா? so on the resistance scale 0 is marked against the maximum 1 milliampere னு புக்ல எழுதி இருக்கோட அர்த்தம் புரியுதா இப்போ? then unknown resistance இப்ப நம்ம அங்க கனெக்ட் பண்ண போறோம். unknownனா நமக்கு மெஷர் பண்ணக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்றோம். சப்போஸ் the reading comes to 50%. 50%னா 0.5 மில்லிஆம்பியருக்கு வந்திருக்கு. ஸோ 0.5 மில்லிஆம்பியர் வந்திருக்குன்னா என்ன இருக்கணும், 1000 ஓம் வந்தாதான் 0.5 மில்லிஆம்பியர் வந்திருக்கும். புரியுறதா? இதுலேருந்து 1000லேருந்து அனதர் 1000 2000 வந்ததுன்னா தானே 50% வரும். நான் சொல்றது புரியுறதா? அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, இதாவது 1000 ஓம்னு மார்க் பண்ணியிருப்பாங்க இந்த 50%ல இருக்கும்பொழுது. சப்போஸ் இட் கம்ஸ் டு 0.25 மில்லிஆம்பியர், தட் இஸ் 1/4க்கு இங்க ரீடிங் காமிக்கிறது அப்படின்னா என்ன இருக்கணும், அப்போ வோல்டேஜ் ஷுட் பி 3000 ஓம்ஸா இருக்கணும். ஏன் 3000 ஓம்ஸ்னு புரியுதா? ஏற்கனவே ஒரு 1000 பிளஸ் 3000 இருந்தால் தான் 4000 ஓமுக்கு தான் இது என்ன ஆகும், 1/4 வரும். நான் சொல்றது புரியுறதா? 4000 ஓம்னா 1/4 வரும். அதனால 0.25 மில்லிஆம்பியர் வரதுக்கு 3000 ஓம்னு மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மார்க் வந்து இந்த இடத்துல 3000 வரும். அது போல இந்த இடத்துல மேக்சிமம் இன்ஃபினிட்டி, இந்த கடைசியாக போகும்போது இது இன்ஃபினிட்டி ஆகிடும். ஏன்னா ஜீரோ கரண்ட்டுங்கிறது எப்படி இருக்க முடியும், இந்த ரெசிஸ்டன்ஸு மேக்ஸிமம் இருந்தால் தான். மேக்ஸிமம்ங்கிறது ஜீரோ கரண்ட்டில் இது ஜீரோன்னு காமிக்கிறதுக்கு, இப்போ ஜீரோ ரீடிங் காமிக்கிறதுனா ஓவர்லோட், அதாவது ஓவர்லோட்னா ஓஎல் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணோம். இப்போல்லாம் டிஜிட்டல் டிஸ்பிளே வச்சு தான் நம்ம மீட்டர் பண்ணுறோம். அனலாக் மீட்டர் இருந்ததுன்னா இந்த பக்கம் மேக்ஸிமம் காமிக்கும், இந்த இடத்துல இன்ஃபினிட்டின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ 50%ல் இது 1000 இனிஷியலாக எடுத்துட்டதால 50%ல் 1000 நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். 1/4 வரும்போது 3000. அதே போல் ஒவ்வொன்றையும் நீ கண்டுபிடிச்சிட்டே போகலாம். ஸோ இந்த ஸ்கேல் வந்து கேலிப்ரேட் பண்ணி வச்சுடுவாங்க. இந்த லாஸ்ட் வரும்போது ஜீரோ கரண்ட்டு, இது மேக்ஸிமம் கரண்ட், ஜீரோ கரண்ட்டுங்கிறது எப்போ இருக்க முடியும், எப்போ இருக்கும், ஓப்பனாக இருந்தால். ஓப்பன்னா என்ன அர்த்தம், இன்ஃபினிட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் பொழுது. ஸோ அது இன்ஃபினிட்டின்னு மார்க் பண்ணுவாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். உங்கள் புக்கில் படம் போடலை, பட் இதோடைய அர்த்தம் இதுதான். ஸோ ஏசி டிசி மெஷர் பண்ணலாம், கரண்ட் மெஷர் பண்ணலாம், வோல்டேஜ் மெஷர் பண்ணலாம், டயோடு செக் பண்ணலாம், டிரான்சிஸ்டர் செக் பண்ணலாம். என்ன இது ஏசியை மெஷர் பண்ணும்போது ஒரு ரெக்டிஃபயர் போட்டு பண்ணணும். அதுதான் இது இந்த டயோடோடைய ரோல். இது நம்ம டயோடோட முதல் அப்ளிகேஷனாக பார்த்தோம் இல்லையா, இது சிம்பிளஸ்ட் ஒரு டயோட் ரெக்டிஃபயர்னு காமிக்கிறதுக்கு இங்கே ஒரு டயோடை போட்டிருக்கு. டயோட் ரெக்டிஃபை பண்ணி அந்த கரண்ட்டை தான் நம்ம பாஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸோ பீக் பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் வரும் இல்லையா, அது பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான் கொடுக்கும். நெகட்டிவ் வேல்யூ அது ஏசியோட நெகட்டிவ் வேல்யூ கட் ஆஃப் பண்ணிடும். அந்த பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்து we are going to measure. So this is how the multimeter functions. மல்டிமீட்டருடைய பேசிக்காக ஃபங்க்ஷன் மூணு தான் நம்ம பார்த்தோம். டெம்பரேச்சர், ஃப்ரீக்வன்சி, கெப்பாசிட்டன்ஸ், அந்த மெஷர்லாம் பார்க்கல. கேல்வனோமீட்டர் வோல்ட்மீட்டர் கன்வர்ஷன், கேல்வனோமீட்டர் ஆம்மீட்டர் கன்வர்ஷன், கேல்வனோமீட்டர் ஓம் மீட்டர் கன்வர்ஷன், 3 பார்த்தோம். ஒரு பேட்டரி வேணும் இதுக்கெல்லாம் பேட்டரி வராது. இதுக்கு பேட்டரியோட நம்ம பண்ணாதான் இந்த ரெசிஸ்டன்ஸ், நம்மள இந்த அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் இந்த டெர்மினலில் கனெக்ட் பண்ணுறதை நம்ம மெஷர் பண்ண முடியும். இது ஏற்கனவே உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த ரெசிஸ்டன்ஸும் கேல்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸும் சேர்ந்து 1000 ஓம் இருந்ததுன்னா, மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் காமிச்சதுன்னா, அடுத்து 0.5 வரும்போது அனதர் 1000 வந்து 2000 வந்தால் தான் வருன்றதால இது 1000 மார்க் பண்ணுவோம், இது 3000 மார்க் பண்ணுவோம், இது இன்ஃபினிட்டி மார்க் பண்ணுவோம்னு சொன்னது. புரிஞ்சுது இல்லையா?